வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். இன்றைக்கி வந்து இதில் நார்மலாக பின்னல் போட்டு நார்மல் முடிச்சு போட்டு எப்போதும் நம்ம வந்து இந்த மாதிரி சாக்லேட் முடிச்சு போடுவோம். ஆனால் நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே நம்ம அடியுமே சாக்லேட் முடிச்சுலேயே போட்டுட்டு மேலேயும் இதே மாதிரியே போட்டாச்சுங்க. அடி முதல் நுனி வரை நம்ம வந்து சாக்லேட் முடிச்சுலேயே போட்டு கூடைய பர்ஃபெக்டாக போட்டு முடிச்சிருக்கோம். இது வந்து சைடாக இந்த இந்த இடம் வந்து இந்த அடி கொஞ்சம் கிராஸாக வர்றதுனால இந்த அடியும் வந்து பின்னலில் தான் கிராஸாக வருமோ ஒழிஞ்சு ஹைட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் வேரியேஷன் இருக்காதுங்க. இந்த பின்னல் தான் இங்கேருந்து ஆரம்பித்து இந்த இப்படி கிராஸாக வரும். எல்லாமே அதே மாதிரியே வரும். அதே போல் இந்த சைடும் பார்த்திங்கன்னா இந்த இப்படி கிராஸாக வரும். பட் வந்து கூட வந்து சைஸில் வந்து கிராஸாகவோ இதுவாகவோ இருக்காது. நேராக ஒரே மாதிரி ஈவனாக தாங்க இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பின்னல் நம்ம இன்றைக்கி போட்டிருக்கோம். இது எப்படி போடுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கூடைக்கு நான் டார்க் வயலட்டு வந்து லெமன் எல்லோ இது ரெண்டும் காம்பினேஷனுக்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து 6 அடிக்கு 10 ஒயர் கட் பண்ணிக்குவோம். 1 2 3 4 5 6 10 ஒயர் கட் பண்ணிட்டோம். அதே போல் இதுலேயும் 10 ஒயர் கட் பண்ணிக்கலாம். இப்போ அளக்க தேவையில்லை, இதே ஒயர்லேயே அளந்துக்கலாம். ரெண்டுத்துலேயுமே 10 ஒயர் கட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம அடி போட்டுக்கலாம். நம்ம வந்து இப்போது அடி வந்து நம்ம எல்லோ கலரில் போட்டுக்குவோம். முதல்ல இதை எடுத்துக்கலாம். 2ஆக மடித்து இப்போ இந்த பெட்டு ஒயர் கட் பண்ணோம்ல அதுலேயே மொத்தம் 6 அடி வெட்டணுமா, அதில் வந்து 2.5 அடி எடுத்துக்குவோம். அதே போல் அந்த 2.5 அடிக்கு இந்த ரோல் ஒயரையும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது ஏதாவது ஒரு பக்கத்தில் இந்த கட்டையான ஒயர் இருக்கு பாருங்கள், 2.5 அடி எடுத்தோம்ல அதை வந்து எந்த பக்கத்தில் வச்சுக்கிறோமோ அதே பக்கத்தையே எல்லா ஒயரையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இது 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 வந்து இந்த சைடு இருக்கும். இந்த நம்ம போடும்போது இந்த பக்கம் வந்துடும். நம்ம பின்னிட்டு பார்க்கலாம் எந்த சைடு அந்த 2.5 அடிக்கு வெட்டணுங்கிறத பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ நார்மல் நாட்டு போட்டாச்சு. இப்போ எந்த பக்கம் கூட இருக்குது, இந்த மேல் பக்கத்தில் இருக்குது. இந்த பக்கத்தில் தான் இந்த கூடை உள்ள ஒயர் இருக்குது. அப்போ அந்த மேல் பக்கத்துலேயே அந்த கூடை வர்ற ஒயரை வச்சுக்கணும் ஒரே அளவுக்கு. இப்போ என்ன பண்ணால் இந்த மேலே எவ்வளோ இதுதான் ஹைட்டு அதிகமாக இருக்கிறது லென்த்து, அந்த அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் மடிச்சுக்கணும். மடித்து அதை கீழே கொண்டு வந்துடணும். இந்த ஒயர் வந்து அதிகமாக உள்ள ஒயர் வந்து வெளிப்பக்கமாக கொண்டு போய் இப்படி திருப்பும்போது மேலே போயிடும். கட்டையான ஒயர் இது பாருங்க, இதுதான் வந்து கம்மியான ஒயர். இப்போ இதுக்கும் அளந்தோம்னா தெரியும் பாருங்க, இதுதான் வந்து கம்மியான ஒயரு. இப்போ இதுதான் வந்து நம்ம மேலே கொண்டு போகணும். அப்போ அந்த பள்ளத்தமான ஒயரை இப்படி மடித்து வைக்கணும். இப்போ இப்படி ரோல் ஒயரில் போட்டு அந்த பள்ளமான ஒயர் தான் ஹைட்டு அதிகமான உள்ள ஒயரு.
அது நம்ம இப்படி போடும்போது மேலே போயிடும் பாருங்களேன். இப்போது மேலே போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதே போல் நம்ம எல்லா ஒயரையுமே ஃபஸ்ட்டு வந்து 2 வயலட்டு, அடுத்தது 2 எல்லோ கலர், அதே மாதிரி மேலே உள்ள ஹைட்டுக்கே அளந்துக்கணும். நம்ம எப்போதும் சரிசமமாக மடிப்போம். அதுக்கு பதிலாக ஒரு பக்கம் அளவு கம்மியாக ஒரு பக்கம் அதிகமாக வச்சு போட்டுக்கணும். ஒவ்வொரு இதுவும் போடும்போது சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். 2 சைடுமே சரியாக இருக்கா, இந்த ஒயருக்கும் இந்த ஒயருக்கும் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு, இது பாருங்கள் கொஞ்சம் கூட இருக்குது, அந்த மேலே கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த மேலே உள்ள ஒயருக்கு சரியாக இருக்கும் ஹைட்டு. பாருங்கள் சரியாக இருக்குது. அதே போல் இந்த பக்கமும் சரியாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு போடும்போது மட்டும் நம்ம அது மாதிரி அளந்து கரெக்டாக போட்டுக்கணும், இல்லைனா ஒரு பக்கம் ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகும். இப்போ இன்னொரு எல்லோ போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ரஃப்பாக தான் போடுறோம், அதனால் ஆனால் அளவு மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டுக்கணும். அப்படியே திருப்பிக்கணும், மடிச்சுட்டு அந்த ஹைட் அதிகமாக உள்ள பகுதி வந்து மேலே போயிடும். சரியாக இருக்கு பாருங்கள். அதுபோல் இந்த பக்கமும் சரியாக இருக்கணும். இப்போ அடுத்து 2 வயலட்டு, 2 எல்லோ, 2 வயலட், அப்படி மாறி மாறி இருக்கிற எல்லா ஒயரையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போது போட்டாச்சுங்க எல்லாத்தையும் 2 2ஆ. இப்போ என்ன இதில் ஒன்றுனா, நம்ம இந்த இடத்துல வயலட் கலர் வந்துருச்சு, இந்த லாஸ்ட்டில் வந்து எல்லோ வந்துருச்சு பாருங்கள். 5 5 2 10, இங்கே 1 2 3 4 5, அதே மாதிரி இங்கே 1 2 3 4 5 வரும்போது இந்த லாஸ்ட்டில் இப்போ எல்லோ வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி இங்கே 2 வரணும், வந்தால் தான் நம்ம இந்த சைடு வால் பின்னும்போது ஒரே கலரில் வரும், இல்லைனா இந்த இடம் கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் வந்து இன்னும் 2 ஒயர் 6 அடிக்கு வயலட் கலரில் வெட்டி இதுலேயே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது ஈவனாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ மொத்தம் 22 ஒயர், இதில் வந்து 12 ஒயர் வயலட் கலரில் 12ம், முதல்ல 10 10 வெட்டியிருந்தாங்களா, இப்போ 2 எக்ஸ்ட்ரா வெட்டியிருக்கோம் இந்த சைடுக்கு. இல்லைனா இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த சைடு அடி வேறு மாதிரி ஆகிடும், இந்த சைடு அடி வேறு மாதிரி ஆகிடும். அதனால் இப்போ இந்த 2 எக்ஸ்ட்ரா இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம். மொத்தம் வந்து 22 ஒயரு 6 அடியில், 12 ஒயர் வயலட் கலரும் 10 ஒயர் எல்லோவும். நீங்கள் மாற்றி போடும்போது இந்த ஓரத்தில் உள்ளதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெட்டிக்குவோம். எந்த ஒயர் இதில் ஓரத்தில் போடுறோமோ அதை மட்டும் எக்ஸ்ட்ரா ஒட்டிக்கிட்டோம்னா இந்த 2 பார்டர்லேயுமே வயலட் கலர் வந்துருச்சுங்களா, இப்போது ஈவன் ஆகிடும். இப்போ வந்து இந்த ஒயரை ரோல் ஒயரை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த பக்கம் அகலமாக அதிகமாக ஒயர் விட்டுருக்கோம்னா, இப்போ இந்த மேல் சைடு விட்டுருக்கோம் இல்லைங்களா, இங்கேருந்து இப்படி பார்த்தா தெரியும் எந்த பக்கம்னு. இது வந்து இந்த மேல் பக்கத்துக்கு உள்ள ஒயர் தான் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அடி விட்டு வெட்டினது, விட்டு அதிகமாக வச்சு நம்ம போட்டது. அந்த இடத்துலையே இப்போ நம்ம வந்து அடியை ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இது பேசிக்காக இது வந்து அடி கிடையாது. இப்போ நம்ம ஒரிஜினல் சாக்லேட் பின்னலுக்குள்ள அடி வந்து இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதை வந்து நம்ம ஒரு பக்கமாகவே தான் போட போகிறோம். அதுக்காக தான் இந்த ஒரு பக்கம் ஒரு அடி எக்ஸ்ட்ரா வெட்டினது. இப்போது ஒரு அடிக்கு இந்த ஒரு பக்கத்தில் உள்ள இந்த ஒயர் வெட்டியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு விட்டுக்கிட்டு இப்போ இந்த சைடில் இப்படி வச்சுக்குவோம். இந்த ரோல் ஒயரை இந்த பக்கம் வர்ற மாதிரி வச்சுட்டு இது மேலே போட்டு நார்மலாக நம்ம பேசிக் நாட் போடுறோம்ல அது மாதிரியே போட்டு இந்த நாட்டை டைட் பண்ணக்கூடாது. இப்போ இதை வந்து இப்படி இந்த ரோல் ஒயர் வந்து இப்படி மடித்து நம்ம பக்கம் வச்சுக்கணும். இப்போ அடுத்த பூருக்கு பார்த்திங்களா, அதை எடுத்து இந்த
இந்த ஒயர் மேலே எல்லோ கலர் ஒயர் மேலே போட்டு ரோல் ஒயர் ஐ மீன் இது மேலே இப்போ இதில் போட்டு இந்த நாட்டையும் சேர்த்து இப்போ வந்து டைட் பண்ணிக்கணும் நம்ம. பாருங்க, இப்போ நம்ம என்னென்னா 2 ஒயராக சேர்த்து பின்ன போகிறோம். இது என்னென்னா கொஞ்சம் கிராஸாக தான் இருக்கும் இந்த பின்னல். இப்போ பாருங்கள், அடுத்தது இப்போ இது ரோல் ஒயரு, இதை மடிச்சிட்டு இந்த ஒயரை ஃபஸ்ட்டு ஒயரை வந்து இது மேலே போட்டுக்கணும். போட்டு இப்போ இதை போட்டு நார்மல் பின்னல் தான், இப்படி இது மேலே போட்டுட்டு நம்ம வந்து சாதாரண நாட்டுக்கு வந்து இப்படி டைட் பண்ணிக்குவோம். அப்படி பண்ணாமல் இப்போ இந்த ஒயரை வந்து இப்படி மடித்து இது மேலே வச்சுக்கணும். இப்போ அடுத்த ஒயர் இருக்கு பாருங்கள், இந்த ஒயரு, அதை வந்து திரும்பி ரோல் ஒயர் மேலேயே போட்டு இப்போ இந்த ஒயரை இதில் போட்டுட்டு இப்போ இதை உள்ள அந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு 2 ஒயரையும் சேர்த்து பிடிச்சி இழுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு 2 பின்னல் கிடைக்கும் ஒவ்வொரு இதில். நம்ம ஏற்கனவே வந்து சாக்லேட் நாட் போட்டுக்கோம், எப்படி போடுறதுன்னு ரஃபாக போட்டு காமிச்சிருக்கோம் ஒரு வீடியோவில். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதை போட்டுக்கலாங்க. இப்போ இன்னும் ஒரு தடவை போடுறேன். இந்த ரோல் ஒயரை இப்படி மடிச்சுக்கணும். இந்த ஒயரை வந்து ஒரு ஒயரை எடுத்து இது மேலே போட்டு இந்த ரோல் ஒயரை இது மேலே போட்டுக்கணும். இந்த ஒயரை எடுத்து லூப்புக்குள்ளே போட்டுக்கணும். இப்போ இந்த நாட்டை டைட் பண்ணாமல் இதை எடுத்து நம்ம பக்கம் இப்படி திருப்பிக்கிட்டு இந்த இன்னொரு ஒயருக்கு பாருங்கள், அதை எடுத்து திரும்பி இந்த ரோல் ஒயர்லேயே போட்டு இப்போ இந்த இந்த இப்படி வளைச்ச ஒயரை இது மேலே போட்டுட்டு இந்த லூப்புக்குள்ளே அந்த ஒயரை விட்டு இப்போ சேர்த்து அந்த நாட்டை வந்து நம்ம டைட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பின்னல் வந்து கொஞ்சம் கிராஸாக தான் வரும் உங்களுக்கு, 2 சேர்ந்து வரும். இந்த பின்னல்லாம் தனித்தனியாக இருக்குது இல்லைங்களா, இது வந்து சேர்ந்தாப்புலேயே வரும். இதே மாதிரியே நம்ம எல்லா நாட்டையுமே போட போகிறோம். நம்ம நார்மலாக வந்து கூடைக்கு வந்து அடி வந்து இதை ஃபுல்லாகவே போட்டுட்டு இதே மாதிரியே ஃபுல்லாக போட்டு மேலே மட்டும் ரோல் ஒயர் இது மாதிரி போடலாம். நான் வந்து அடியே இது மாதிரியே போட்டுக்கலாம், அடியுமே நம்ம வந்து சாக்லேட் நாட்லேயே போட்டுக்கலான்றதுக்காக தான் அந்த ஒரு அடி நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு சைடாக விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்காக தான் நான் வந்து அந்த ஒரு அடி விட்டுருக்கேன். நம்ம இப்படி சரிசமமாக மடித்து நம்ம எடுத்துகிட்டு இப்படி அப்படியே மாற்றி போடும்போது இந்த பின்னல் வந்து மாறி போயிடும். இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் போய்டும், இப்படி ஒரு கிராஸில் போய்டும், அது அடி வந்து நல்லா இருக்காது. அதுக்காக தான் ஒரே லைனில் வரணுங்கிறதுக்காக தான் ஒரு அடி நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுட்டு ஒரு பக்கமாக கொஞ்சம் கூட வச்சு விட்டதுங்க. இப்போ இதே மாதிரியே தான் நம்ம வந்து வரிசையாக எல்லா பூவையுமே போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், கீழே உள்ள பின்னலுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா. இதில் வந்து ரெண்டும் ஒரே ரோலில் 2 ஒயரை சேர்ந்து போடணும். இப்போ இதை மாதிரி லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ கடைசி வரைக்கும் போட்டாச்சு. ரோல் ஒயரை இந்த அளவுக்கு ஒரே சைடாகவே இதுக்கு போடணும் அடி. நம்ம நார்மல் நாட்டுக்கெலாம் 2 சைடில் இந்த பக்கம் 7னா இந்த சைடு ஃபஸ்ட்டு ஒரு ரோ போடுவோம், மேலே 3 கீழே 3 போடுவோம் இல்லைங்களா. இப்போ அதில் இல்லாமல் ஒரே சைடாகவே நம்ம அடி போட போகிறோம். இப்போ இது ரோல் ஒயர் மேலே இந்த ஒயரை போட்டு இப்போ இது மேலே இந்த ஒயரை போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணாமல் அப்படியே மடித்து விட்டுக்கணும். அடுத்த ஒயர் இருக்கு பாருங்கள், அதை எடுத்து இது மேலே போட்டுக்கணும். போடும்போது இந்த முன்னாடி உள்ள நாட்டை வந்து கொஞ்சம் இறுக்கிட்டு போட்டோம்னா டைட் ஆகிடுங்க. இப்போது இந்த ரோல் ஒயரை பிடிச்சி இழுத்தோம்னா நாட்டு டைட் ஆகிடும். இது என்னென்னா இப்படி கிராஸாக மேலே ஏறி போகுங்க. இந்த கூடையோட ஷேப்பே வந்து அப்படி தான் இருக்கும், நேராக இல்லாமல் ஒரு மாதிரி கிராஸாக இருக்கும். இப்போ இப்படி போட்டுட்டு அதுக்கு மேலே ரோல் ஒயர் மேலே இந்த ஒயரையும் போட்டு அதுக்கப்புறம் நாட்டை வந்து டைட் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த சைடு இப்படி பிடிச்சிங்கன்னா இந்த ஒயர் வந்து
லூஸ் கொடுக்கும். இப்போ பிடிச்சி இழுத்துட்டோம்னா நாட்டு டைட் ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து இப்படி ஒரு ஏணிப்படி மாதிரி ஒரு கிராஸில் போகும். இப்போ இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு இப்போ அதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த முன்னாடி ஒயருக்கு பாருங்கள், நம்ம நார்மலாக ரஃபாக போட்டோம் பாருங்கள், ஒரு சாதா பின்னலில் இந்த சைடு இருக்குல்ல, இதை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். இது தேவைப்படாது. நமக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அது போட்டது. அது வந்து தேவையில்லை. அதை பிரிச்சுக்கலாம். இதை ஃபுல்லாகவே எல்லாமே பிரிச்சிடலாம். இது மாதிரி எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துடலாம். இப்போ அந்த ஒயரை பிரித்து எடுத்தாச்சு. நார்மலாக இந்த கூடைக்கு வந்து பேசிக் நாட்டு ஃபுல்லாக அடி போட்டுட்டு அதுக்கப்புறம் சாக்லேட் நாட் போடலாம். நம்ம வந்து அடியையுமே இதிலே போடுறதுனால கூட வந்து ஒரே மாதிரியே இருக்கும். மத்தாப்பில் அடியும் மேல் பகுதியுமே ஒரே மாதிரி பின்னலாகவே இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக போட்டுரும். இப்போ மறுபடியும் இந்த அளவுக்கு ரோல் ஒயர்லேருந்து வெட்டிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே இந்த ஒரு அடியில் ஒரு நார்மல் நாட் போட்டு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, பிட்டு ஒயரு, அதை கூட நம்ம இன்னொரு இதுக்கு போட்டுக்கலாம். அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இது ஃபுல்லாக ஒயர் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டோம்னா நம்ம ஏற்கனவே ஒரு பிட்டு ஒயர் வெட்டினோம் இல்லைங்களா, இந்த அடி ஒயர் போடுறதுக்கு அதை தான் இதில் போடுறோம். போடும்போது இப்படி நெருக்கி போட்டுக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக போட்டுக்குவோம். இப்போது 8 வரிசை போட்டிருக்கோம் பாருங்கள் அடியில். இப்போ ரோல் ஒயர் வச்சு போட்டுக்கலாம். அந்த இதுலேருந்து போட்டுக்குவோம். இப்படி சுற்றி இந்த ஒயர் பாருங்கள், எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம். எங்கே ஆரம்பித்தாலும் ஒரே மாதிரி தான். நம்ம நார்மலாக எப்போதும் போடுற மாதிரியே 2 ஒயரையும் மேலே போட்டு இந்த ஒயரை இப்படி எடுத்துட்டு அதுக்கு அடுத்த ஒயரை இந்த லூப் மேலேயே போட்டு திரும்பி இப்போ ரோல் ஒயரை விட்டுட்டு இந்த லூப்புக்குள்ளே இந்த செகண்ட் ஒயரை எடுத்துட்டு இப்படி இந்த ஒயரை மேலே இந்த லூப்பை பிடிச்சி இங்கே லூஸ் பண்ணோம்னா இங்கே டைட் ஆகிடும், கரெக்டாக ஆகிடும். பாருங்க,
இது மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு இந்த ஒரு வரி இந்த லாஸ்ட்டுக்கு இது முனை வரைக்கும் போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணுவோங்க. இப்போ இந்த முனை வரைக்கும் போட்டாச்சு. இதை அப்படியே திருப்பி நம்ம மூளை எப்போதும் திருப்புவோம் இல்லைங்களா, நார்மலாக அதே போலவே அப்படியே திருப்பி போட்டுற வேண்டியதான். இப்போ இந்த ஒயர் எடுத்து இதில் போட்டுக்கணும். அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒயரை போட்டு அப்படியே திருப்பிட வேண்டியதான். அப்படியே நார்மலாக யூஸ்வலாக அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியதாங்க. நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோம். இப்போ இந்த பிட்டு ஒயரை பின்பக்கமாக சொருகி விட்டுடலாம். இந்த ரெண்டு ஒயருக்குமே சொருகி விட்டுடலாம். ஃபுல்லாகவே இருக்கிற ஒயரை அப்படியே ஃபுல்லாகவே சொருகி விட்டுடலாம். கூடையும் ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். வழக்கம் போல் இந்த ரோல் ஒயரை லெஃப்ட் சைடில் மடித்து வச்சுக்குவோம். இப்போ இதில் 2 ஒயர் இருக்குது இல்லைங்களா, எப்போதும் நம்ம ஒரு ஒயரில் தான் நம்ம ஏணிப்படி முடிச்சு போடுவோம். இப்போ 2 ஒயரில் போடணும். இந்த ஃபஸ்ட்டு ஒயரை லூஸ் கொடுத்து அதே அளவுக்கு இப்படி மேல் பக்கமாக பிடிச்சிட்டு இப்போ இந்த நாட்டு டைட் ஆகிடும். இங்கே லூப் கிடைக்கும் இல்லைங்களா. இப்போ அந்த லூப்புக்குள்ளே இந்த ரோல் ஒயரை விட்டுட்டு அந்த லூஸ் கொடுத்த ஒயருக்கு பாருங்கள், அதை இந்த லூப்புக்குள்ளே விட்டுடணும். விட்டுட்டு இப்போ அடுத்த ஒயருக்கு பாருங்கள், அதை லூஸ் கொடுத்து இப்படி மேலே தூக்கி விடணும். தூக்கிட்டு இந்த இடம் டைட் ஆகிடும், இங்கே லூப் கொடுக்கும். இப்போ திருப்பி இந்த லூப்பை இந்த செகண்ட் ஒயருக்குள்ளே விட்டு இந்த ஒயரை இதை உள்ளே விட்டுட்டு இப்போ இந்த 2 ஒயருமே சேர்த்து பிடிச்சி நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஒயரை எடுத்துக்கலாம், அடுத்தது இந்த ஒயரை இழுத்து இப்போ நம்ம ரோல் ஒயரை இழுத்துட்டோம்னா ஏணிப்படி முடித்து வந்துடும் நமக்கு. எந்த இடத்துல ஜாயின் பண்ணோங்கிறதே தெரியல பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ அப்படியே ஒயரை திருப்பி அடுத்த பக்கத்துக்கு அடுத்த ஹைட்டு செகண்ட் ரோவுக்கு மேலே ஏற்றி கொண்டு வந்துடலாம். இப்போ செகண்ட் லைனுக்கு ஏறி வந்துருச்சு. இப்போ இங்கே வந்து ஒரு இந்த சைடு பாருங்கள், இப்படி கிராஸாக இருக்குல்ல, இந்த சைடு அடி போடும்போது இப்படி ஒன்றுக்கு ஒன்று மேலே ஏறும்போது இப்படி கிராஸாக வருது பாருங்கள். அதே போல் இந்த சைடும் இப்படி கிராஸாக வருது. நம்ம வந்து ஒரே லைன்லேயே போட்டுட்டோம். நம்ம ஒரு அடி எக்ஸ்ட்ரா விட்டு ஒரே லைன் போட்டோம். இப்போ நம்ம நார்மல் அடிக்கு போடும்போது சென்டரில் ஒரு லைன் பிடிச்சி இங்கே 3 இங்கே 3 இல்லை இங்கே 4 இங்கே 4 போடும்போது இப்போ இது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு இந்த நாளும் இப்படி போகும், அடுத்த நாள் இப்படி திருப்பி வந்துடும். அது வந்து கூட வந்து உங்களுக்கு ஒரு அன்ஷேப்பாக இருக்கும். இப்போ அடி வந்து இதை மாதிரி பிளெயினாக ஒத்தாப்பில் இருக்காது.
ஆனால் அதனால என்ன ஆகும்னா இந்த இடம் வந்து கிராஸ் ஆகும். இப்போ நம்ம இப்போ சுற்றி வருது பாருங்களேன், சுற்றி வரும்போது இப்போ இந்த கிராஸில் இப்படி ஏறி வருது பாருங்கள், இப்படி இந்த ஹைட்டில் ஏறி வரும்போது நம்ம மேலே ஹைட்டு வளர்த்த வளர்த்த என்ன ஆகும்னா ஈவனாக வந்துடும். இந்த கிராஸ் இப்படி இருக்கேன்றதை நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம். அதே போல் தான் இங்கேயும் இப்போ இந்த சைட் பாருங்கள் இப்படி ஏறிடும். இப்படி ஏற ஏற என்ன ஆகும்னா அந்த ஹைட்டு வந்து கரெக்டாகிடும். அதனால் வந்து உங்களுக்கு அதை பற்றி என்னடா கிராஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம். அது வந்து நார்மலாகவே நம்ம ஹைட்டு போட போட நார்மலாக அந்த இந்த ஹைட்டுக்கு மாதிரியே இதுவும் வந்துடுங்க. நம்ம நார்மலாக எப்போதும் வந்து நம்ம நார்மல் முடிச்சு போட்டு பேசிக் நாட் போட்டு தான் போடுவோம். அதே மாதிரி நான் இன்னொரு கூட போட்டு இன்னொன்று நீட்டாக ஒரு இது போட்டோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மாடலில் நம்ம போடலாம். 2 ரோல் ஒயர் வச்சு நார்மல் இதில் போடலாம். ஆனால் இது வந்து இப்படியே இருக்கட்டுமே, ஃபுல்லாகவே நம்ம சாக்லேட் நாட்டிலே இருக்கட்டுமேங்கிறதுனால தான் இதை போட்டேன். இது இனிமேல் ஒன்றுமே இல்லை, அப்படியே நம்ம ஃபுல்லாக எவ்வளோ ஒயர் இருக்கோ அது வரைக்குமே ஏணிப்படி முடிச்சு போட்டு போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இருக்கிற ஒயர் ஃபுல்லாகவே போட்டு வளர்த்திடலாங்க கூடைய. இனிமேல் எதுவுமே இல்லை, அப்படியே அந்தந்த இது வரும்போது ஏணிப்படி முடிச்சு இப்போ போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி போட்டு போட்டு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்கலாங்க. இப்போ இது நம்ம இதே மாதிரியே போடலாம், ஆனால் நம்ம வந்து இப்போ மாற்றி போட்டிருக்கோம். இது வந்து அடி வந்து தனியாக நமக்கு பிரித்து காட்டும். ரோல் மேலே வந்து இது தனியாக இந்த வயலட் கலரும் இந்த டபுள் கலரும் சேர்ந்த மாதிரி இது ஒரு மாடலாக இருக்கணுமே தான் இந்த மாதிரி போட்டிருக்கேங்க. நம்ம இதை ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ போட்டு முடிச்சாச்சுங்க. அடி வந்து நம்ம 22 போட்டிருந்தோம். இதில் வந்து உயரம் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 17 போட்டோன்னே கூட வந்து ஓரளவுக்கு உயரம் கரெக்டாக இருக்கு பாருங்கள். இந்த அடிக்கும் அடி வந்து 8 போட்டிருக்கோம். இந்த அடிக்கும் இந்த கூடைக்கும் கரெக்டாக இருக்குது. இதோட போதும் ஹைட்டு. இதில் வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். இதில் இப்போ 2 ஒயர் இருக்கும். நம்ம நார்மல் முடிச்சில் 1 தான் ஜாயின் பண்ணுவோம். இப்போ இதில் 2 ஒயர்லேயுமே நம்ம ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒயரை அப்படி லூஸ் பண்ணி அதை அப்படியே அதே ஆப்போசிட்டில் அப்படி மேலே தூக்கிடணும். இப்போ இந்த லூப்பு வந்து இந்த ரோல் ஒயர் பாருங்கள், அந்த லெஃப்ட் ஹேண்டில் மடித்து இந்த லூப்பை வந்து இந்த லூப்பில் விட்டுடணும். ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே விட்டுட்டு அந்த அந்த லூஸ் கொடுத்த ஒயருக்கு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஒயரு, அதை எடுத்து இது மேலே போட்டு இப்போ இந்த ஒயரை லைட்டாக அப்படி எடுத்துக்கலாங்க. இப்போது அப்படியே வச்சுட்டு அடுத்த ஒயரை அப்படி லூஸ் கொடுக்கணும். கொடுத்து இதை அப்படியே மேலே தூக்கிட்டு இப்போ இதே லூப்பவே இந்த லூப்புக்குள்ளே விட்டுறணும். விட்டுட்டு இந்த லூஸ் கொடுத்த ஒயரை இந்த லூப்புக்குள்ளே விட்டு இப்போ இதையும் இப்படி லெஃப்ட் ஹேண்டால் இப்படி சுருக்கணும்னா ரெண்டுமே டைட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த லூப் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்கும், ரோல் ஒயரோட லூப் மட்டும். அதை பின்பக்கமாக பிடிச்சி இழுத்துட்டோம்னா பாருங்கள் அக்யூரேட்டாக பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம போட்டது மாதிரியே தெரில பாருங்கள், ஜாயின் பண்ணது மாதிரியே. இவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. ரோல் ஒயரை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதோட வாட்டத்திலே சொருகிக்கலாங்க. இது வந்து இப்போ 2 ஒயரில் நம்ம சொருகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக இருக்கிற ஒயரை இருக்கிற வரைக்குமே சொருகிக்கலாம். இப்போ இந்த ஒரு ஒயரை மடித்து சொருகிடணும். அதுக்கு இந்த மொதல் பூவை விட்டுட்டு செகண்ட் பூவை விட்டுட்டு தேர்டு பூவில் நம்ம சொருகணும். இதை மடித்து 3ஆவது பூவில் சொருகணும். அந்தந்த ரோக்குலேயே வரிசையாக சொருகிக்கலாம். 2 ஒயருமே ரெண்டு பாருங்கள், பின்னல் தோற்கு பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு இதை
இந்த 3வது பூவில் சொருகி இப்படி நல்லா மடித்து விட்டுக்கணும். மடித்து விட்டுட்டு அப்படியே வரிசையாக ஒரு 5 பூ இல்லை 6 பூவுக்கு சொருகிக்கலாம். இந்த 2 ஒயரையுமே அந்த 2 பூ இருக்கு பாருங்கள், ஒவ்வொரு வரியிலையும் 2 பின்னல் இருக்குல்ல, அதில் சொருகிக்கணும். போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கைப்பிடி போடுறதுக்குள்ளே ஒயரை வேற சொருகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் போதும், அது வரைக்கும் 5 வரைக்கும் சொருகுனா போதும். நல்லா அப்படி இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்துனா பாருங்கள், இப்போது நல்லா மடங்கிருச்சு. அதே போல் எல்லா ஒயரையுமே மடித்து சொருகிடணும். இப்போ இதுக்கு வந்து அடி வந்து நமக்கு பார்க்கும்போது நம்ம நார்மல் பின்னல் போட்டு மேலே வந்து இந்த மாதிரி பின்னல் தான் மோஸ்ட்லி போடுறது. ஏன்னா நார்மல் வந்து இதுக்கு சைஸ் கரெக்டாக ஸ்கொயராக கிடைக்கும். ஆனால் இந்த பின்னல் வந்து இப்படி கிராஸாக தான் இருக்கும் இது. ஆனால் நம்ம வந்து அடியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு அடியே வந்து அதே மாதிரி போட்டிருக்கோம். ஆனால் இது வேறு எல்லோ கலரில் போட்டதுனால இந்த அடி மட்டும் நமக்கு தனியாக எடுத்து காட்டுது பாருங்கள். மேலே வந்து வயலட் கலரில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம இந்த இடம் இப்படி கிராஸாக இருக்கிறதுனால இது உள்ள அட்டை சொருகியாச்சு, குமிழ் வச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து இது கிராஸாக வருதுல்ல, இந்த பின்னல் ஏன்னா ஒன்று மேலே ஒன்று தானே இப்படி வரும் இந்த கிராஸ் வரும்போது. அப்போ நம்ம என்னென்னா கூடையே கிராஸாக வர மாதிரி தோணும் நமக்கு பின்னும்போது. ஆனால் நம்ம சொருகிட்டு கைப்பிடி போட்டு பார்க்கும்போது கரெக்டாக இருக்குங்க. ஆனால் இது வந்து கிராஸாக தெரியும். ஒரு கொஞ்சம் 2 லைன் மட்டும் இந்த இடத்துல நமக்கு தெரியும். அது மாதிரி இந்த சைட்லேயும் நமக்கு இப்படி நேராக பார்க்கும்போது தெரியும். ஆனால் கூட வந்து சைஸ் வந்து மாறாது. சைஸ் வந்து உங்களுக்கு கிராஸாலாம் போகாது. ஏன்னா இங்கே வந்து கிராஸாக இருக்கிறதுனால ஒயர் இப்படி கிராஸ் ஆகிடுமோ கூட அப்படின்றது நமக்கு வேண்டாம். இப்போ சொருகிட்டு நம்ம கைப்பிடி போடும்போது பர்ஃபெக்டாக இருக்குங்க. நம்ம நார்மல் கூட மாதிரியே இருக்கும். ஆனால் சைஸ் நம்ம இது வந்து இதுலேயே போட்டிருக்கோம் அடியுமே. நம்ம நார்மல் முடிச்சு போட்டு அதுலேயும் போடலாம். நான் அது மாதிரி இன்னொரு கூட போடுறேன். நம்ம இந்த நீட்டு வாக்கில் ஒரு சாக்லேட் நாட் போடும்போது நார்மல் நாட் போட்டு காமிக்கிறேன். இப்போ இது வந்து அடி வந்து சாக்லேட் நாட்லேயே போட்டிருக்கேங்க. நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக சொருகிட்டு பார்க்கலாங்க. ஃபுல்லாக சொருகிட்டு கட் பண்ணிட்டாச்சு அந்த ஒயர்லாம். பாருங்கள், உள்ளே சாதாரண கார்ட்போர்ட் அட்டையை போட்டு குமிழ் போட்டாச்சு அடியில். இது வந்து அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். நம்ம அடியில் எதுவும் போடாமல் விட்டோம்னு வச்சுங்களேன், கூட வந்து நிற்காது இது மாதிரி. இப்போ இதில் வந்து நம்ம குமிழ் போட்டாச்சு. இது வந்து இந்த பின்னலே வந்து இப்படி கிராஸாக இருக்கு பாருங்கள். இந்த இடமும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா இந்த இடம் உங்களுக்கு அடியுமே கிராஸாக வர்றதுனால கிராஸாக இருக்கும். ஆனால் கூடையோட இது வந்து நான் கூட இப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இந்த கூடை அடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறோம். நார்மலாக போட்டு போடுறது தான் சரி. அதனால் கூடையோட இதுவே ஒரு மாதிரி இந்த சைடு இப்படி சாஞ்சு வந்துன்னு பார்த்தா, ஆனால் சூப்பராக வந்திருக்கு இந்த கூடை. நம்ம வந்து நான் 2, 4, 5 அந்த மாதிரி கூட கலந்து போடலாம். சரி, இது நல்லா ஒரு ஒரு வரியில் இருக்கட்டுமேன்ட்டு இது மாதிரி போட்டிருக்கேங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்காக இருக்கு பாருங்கள். கூட வந்து ஆனால் நார்மலாக நேராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். டிசைன் மட்டும்தான் அப்படி வளைஞ்சிருக்கும். கூட வந்து நார்மலாக நம்ம எப்போதும் ஒயர் கூட இருக்கும் பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம SM கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. இதனுடைய கைப்பிடி வந்து வேறு புது டிசைனில் ஒரு கைப்பிடி போட போகிறோம். நார்மலாக போடாமல் வேறு மாதிரி டிசைனில் ஒரு கைப்பிடி போடலாம். இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. Until then, see you. Tata. Bye.